ரீசார்ஜ் பண்ணுறேன்னா கம்மியாக தான் இருக்கும் ஹோட்டலில்
அப்ப பார்த்தா பால் காண மாட்டேங்கிறா யாரும் பேசாதே 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 வந்திருக்கோம் நான். ஆமா, கோணத்தில் குழவன் செய்வதால் கோலுக்கு போடுறதோ உப்பு கொண்டாடி பேர கொண்டாடுங்க குத்து ஞாயிறுக்கான மாசம் உடனே 2 பெத்து கேட்டாக வச்சு சொத்த ஒண்ணு முகலா விட்டு ஒரு துருப்பு திருப்பூர்ல கொண்டு வைக்கிறாங்க. ஆமா மாத்திட்டாங்க. இந்த மாதிரி ஊர்ல காமாட்சி போட்டாங்க. காமாட்சி அம்மன் திருவிழா தென்னால போட்டாங்க. கையில 10 பைசா கிடையாது. வானநாடு போய் கோப்பா வந்து அத்த வானம் ஏத்துறேன் அக்கௌண்ட்ல கையில 10 பைசா கிடையாது. ட்ரெயின்ல ஏறிட்டேன். செக்கிங் வர நேரம் பார்த்து உங்களை வாய்ப்பு வந்துக்குவேன். பாத்ரூம்ல பூந்துக்கிறேன். போற வரைக்கும் அங்க உட்காந்துருப்பேன். பஜ்ஜியை பீத்துணுவாங்க. பாத்ரூம்ல போய் வெளி வந்து வாங்கி சாப்பிடுவியா? எப்படி தெரியுமா? பாத்தா பசுமாரா
பாட்டை பாடினால் மட்டும் பத்தாது. இருக்கக்கூடிய உட்கார்ந்து மக்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டும். பார்த்தால் பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம். ஆனால் குறிப்பது மரத்தை கொடுக்கிறாங்க. பார்த்தால் பசுமரம் என்றால் ஒரு மனுஷனாடி உயிரோட இருக்கிறேன்னு உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு பெயர் என்ன? சிவம். அந்த உயிர் போச்சுன்னா அதுக்கு பேரு சமம். ஆமா, பார்த்தால் பசுமரம், படுத்து விட்டால் நெடுமரம். அப்ப கூட அது மரம் முடியுது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. உயிர் வரைக்கும் வேலை ஆயிடும். நீ செத்தப்பா அந்த பொண்ணை எப்படா எடுக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. உங்களை குறிப்பிட சரி என்ன கூட வச்சுக்க. இந்த மனிதனுடைய உடலாகப்பட்டது அப்படி. சேர்த்தால் விறகுக்காகுமா? அந்த மரத்தை வெட்டி சேர்த்தா விறகுக்காக ஆகும். ஆனா நம்ம உடலாகப்பட்டது கீழே மடிஞ்சு போச்சுன்னா கும்பலா சேர்த்தா வெறுவு கூட ஆகாது. நம்ம உடம்பு எரிக்கிறதுக்கு ஒரு 4 வெறுவு தேவை. ஆமா, அந்த விறகை எரித்தால் வெறும் கரியாது மிஞ்சம். ஆனா உடலை எரிச்சா ஒரு குடி சாம்பல்ல வந்து முடியக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக ஆமா, கட்டழகு மேனிய பொட்டு மூவுமா, நீட்டி கட்டையில படுத்துக்கிட்டா காசுக்காகுமா? நீ எத்தனை பொட்டு பூ வச்சு அழகா இருந்தாலும் சரி, கடையில போய் படுத்துக்கலாம். ஆமா, பட்டமிழும் காளையப்பா வாட்ட சாட்டமா. பட்டமிழும் காளையப்பானா அவங்களுக்கு குறிப்பிடுறது கிடையாது. நம்முடைய உடம்பு எவ்வளவு வட்ட சாட்டமா வச்சிருந்தாலும் சரி, வச்சிருந்தாலும் கூடு வளைந்து விட்டா உடம்பு இந்த எனக்கு கூட இவ்வளவு பேருக்கு வயசு போச்சுன்னா பல்லு போனா சொல்லு போச்சு. ஆமா, அப்படி கட்டழகு மேனியப்பா பொட்டு போகுமா, நீட்டு கட்டையில படுத்துக்கிட்டா காசுக்காகுமா? பட்டமிழும் காளையப்பா வாட்ட சாட்டமா, கூடு வளைந்து விட்டா உடம்பு இந்த ஆட்டம் யாரும் ஆட்டம் போட மாட்டாங்க. நல்லா இருக்கிற வரைக்கும் தான். அந்த மாதிரி அறுவடையா இருக்கும் முன்னே விதைக்கலாகுமா? அது ஆண்டவனே உட்படைப்பு இத்தனை வேகமா. ஆமா, ரயில் வேகத்துக்கு போறான். ரயில் வேகம் போறான். அந்த வேகத்துக்கு போனா குடிகாரன் இல்லம்மா, குடிமிகாரன்றதுக்கு சாட்டா குடிகாரன். அது ஏன் மொழி விலாசம். ஆமா ஐயா, இது வரைக்கும் பாடியதான் நம்முடைய சிற்றறிவு பாரு. அதனால பெரிய சொத்தியாக அதை எடுத்து விட்டோம்னா 2 7 3
காது வச்சு பாரு இன்னும் நாடி கேட்குது காது வைய ஒண்ணும் தெரிஞ்சா தெரியாதா என்னடா வெச்சிக்கிச்சு भैया मुर्गा भैया मुर्गा भैया கூப்பிடுறான்டா ஏய் பொண்டாட்டி கூப்பிடுறா அம்மா ஏய் அம்மா கூப்பிடுறாயா ஏய் அம்மா கூப்பிடுறாங்கடா भैया ஏய் ஏய் முருகா பூஜா கூப்பிடுறாடா ஏடா ஏடா முருகா டேய் முன்னூர் மாங்கடா ஏய் என்ன ஆளகானா எப்படியா போடு வந்து ஒரு மெசேஜ் பண்ணல ஒரு போன் பண்ணல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கூட அனுப்பல யாரு பூஜா அம்மா வேறமா ஆடி போட்டு முடியாது ஐயோ இங்க பாரு செத்து சிவலாவுக்கு போய் மேல எங்க நிலாவுக்கு போய் நம்ம எங்க பாட்டி அம்மா ஓத்து போய் பண்ண சொல்றோம் சுடுந்தாங்க பணியா சுடுந்தாங்க பாரு எங்க பாட்டி கல்லாவுல கை வைக்கலான்னு போனேன் பாட்டி கல்லா இங்கே நினைப்புங்க கல்லால வைக்கிறான் கை வைக்கிறான்னு போனேன் கை வாட்ட காமி ஆனா நீ சொன்னீங்க பாரு அங்க இருந்து ஒரு திடீர்னு சொல்லி உள்ள போட்டுச்சியா புரியுதா எங்க வந்துட்டானே எங்க யார் சொன்னீங்க பூஜா வந்து எங்க அழகான செத்து நிம்மதியா எமகிட்ட போயிருந்தாலும் போயிருப்பேன் எப்படியா போன கூட்டு வந்தல வைக்கணும்ல பூஜாவா ஒரு காமிக்கணும் ஆமா உனக்கு ஒரு பூஜாவா என்ன ஒருத்தருக்கு ஏஞ்சி நிக்கவே வக்கு இல்லையா ஒண்ணுக்கு சொல்லி சொல்லி தானே ஒருத்தவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கருமாந்திரம் அப்படி பல்வல்லக்காரன் கூட்டாளி ராயல் பப்பன் மேல் தர ராயல் பப்பன் கட்டிய காரன் பார்வதியாகப்பட்டவரும் கைலங்கில இருக்கும்போது பரமனாகப்பட்டவர் படியலக்க சென்று விட்டார். பார்வதி அம்மனாகப்பட்டது கைலங்கிலே தனித்து இருந்தது. அப்போது நேரத்தை வீணடிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய கூந்தலை விரல்களால் கோதி சீப்பு கிடையாது, தன்னுடைய விரல்களால் கோதி சிக்கெடுத்து கொண்டிருந்தார் அம்மா பார்வதி அம்மா. அப்படி சிக்கெடுத்து கொண்டிருக்கும் போது சில முடிகளாகப்பட்டது, சிக்கு கட்டிகள் என்று சொல்லக்கூடிய முடிகளாகப்பட்டது கைகளை சிக்கி அறுத்து கையோட வந்துச்சு. ஆமா, எடுக்கப்பட்ட முடிகளை கீழே போட வீணாயிடும் என்பதற்காக அந்த முடிகளை கட்டி எப்படி கட்டி கீழே வீசினார்கள். உயிர் கொடுத்து கட்டி கீழே வீசியதா கட்டிய கோரன் கட்டிய கட்டி போன அப்படி இருந்தாலும் நானும் படித்த பட்டதாரி, டிகிரி முடிச்சுதான் படித்து முடிச்சாரு வேலை இல்ல. அங்க பார்த்தா லைட்டு குலோபமாக சென்று பார்த்தா வேலை கிடைக்கும். ஆமா, சரி
நாளை கொடுக்குறேன் யாரு? இதோ வாஜாரு. இப்படிதானா? ஆமா. ஐயா என்ன வித்தியாசம் சொல்லிட்டீங்க. சொல்றா, வாஜாரு சொல்ல தெரியாதா? சொல்லு வாஜாரு. ஆமா. உள்ள பொதுமக்கள் அனைவரும் கொண்டு போய் குலதெய்வமா விளங்கக்கூடிய சொன்ன காமாட்சி அம்மனுக்கு திருவிழா செய்ய வேண்டும் என்று சொல்லி நேற்று தினத்திலே நாளைய துவினார்கள் இன்று இரவு இரண்டாம் இரவு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் இரவு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆளை கேட்கறீங்க. ஒரு உணவு என்றால் அது சுவைகள் பொறிந்திருக்க வேண்டும். ஒரு கலை என்றால் நம்ம ரசங்கள் பொறிந்திருக்க வேண்டும். சாப்பாடு உப்பு கம்மி என்ன சாப்பிடுயா? யாருமே சாப்பிட மாட்டான். ஒரு உணவு என்றால் அது சுவைகளும் பொறிந்திருக்க வேண்டும். கலை என்றால் நம்ம ரசங்களும் பொறிந்திருக்க வேண்டும். அப்பனா என்ன எத்தனாவது ரசமா கேக்குறேன்? 9. ஓஹோ, அப்பனா உங்கடி அடிக்குது. இல்ல, உங்கடி அடிக்குது. சேத்தா நீங்க 9. நீங்களே சொல்லுங்க. அவங்கடி அடிக்குது. என்ன சேத்தா எவ்வளவு 9 தானே? நீ வந்தா 9. அப்படி இருபது. அப்படி இரவு முழுவதும் உங்களுக்கு விகடன் செய்து தரணும். அப்படி விகடன் செய்து தருவதா இருந்தால் முதல்ல எவ்வளவு கொடுக்குறேன்? நீ எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கேக்குற? நீ எவ்வளவு கூட்டி கொடுக்குற? வாங்கி கேக்குறியா? உட்கார்ந்து கேக்குறியா? எவ்வளவு கேக்குற? யோ, போய் நீ எவ்வளவு கொடுக்குற? எவ்வளவு கொடுக்குற? எவ்வளவுடா கொடுக்குறா? எவ்வளவு இல்ல, அவளை எவ்வளவு குடும்பம் எவன் தொடர்பு உடவாங்க. எனக்கு அவளை எவ்வளவு வேணாம். நீ போய் வெஞ்சி மேல புடிச்சு குடிப்போம், கீழே புடிச்சு குடிப்போம். மேல குடிப்பிடி புடிச்சு குடிப்போம். இல்ல சட்ட கீழே தெளிவா சொல்லி சொல்லிடலாம். ஆமா, போயிட்டு வந்து 2000 ரூபாய் துட்டு, 2000 ரூபாய் பெட்ரோல் தனியா பணம் 2000 ரூபாய். சரி, அப்படி நாளைக்கு வருவதா இருந்தால் யாரை நோண்டி புதைக்க வேண்டும்? சத்தியமா இந்த மாதிரி மூணு கிராமம் வச்சுருந்தாங்க. ஒரு கம்யூனிட்டி பையன் இதே மாதிரி தான் வச்சுருந்தான். போய் எதுக்கெல்லாம் கேட்டான். அந்த புள்ளிப்பா அப்படி அடிக்கா எப்படி போடுவானாங்க. அப்படி முறுக்கி போடுவான். வேண்டும் என்றால் பச்சாலம் கொன்ற பாவை அப்பேற்பட்ட கணேசமூர்த்தி விநாயகமூர்த்தி அப்படி என்றால் அவரை கூப்பிடுங்க. அவர் வணங்கலாம். புறப்படி விநாயகமூர்த்தி தர்பார் அன்னவரால் கடை தொடரும்.